Hello student, this is Iqbal. இப்போ நம்ம 11th standard physicsல first lesson பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேச்சர் ஆஃப் physical world and measurement பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம measurement of length அதை பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம லாஸ்ட் இது வந்து ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் காலிப்பர் வச்சு இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து அதில் செகண்ட் இது வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்சஸ் பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ஃபார் த ஹைட் ஆஃப் அன் அக்சசிபிள் ஆப்ஜெக்ட். அதாவது நம்மளுக்கு தெரியும் இதோட ஹைட் ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த ஹைட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் கணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஹைட்டை இருக்கிற வந்து நம்ம இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் நம்ம போட போகிறோம். சரியா? இது வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் டிக்னோமெட்ரிக்கில் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேவா? தெரிஞ்சிருக்கலாம், சில தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் இது. ஓகே, சரி. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா டிக்னோமெட்ரிக் ரேஷியோ. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சிங்களேன். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு தெரியும். சரியா? ஓகே. இந்த இடத்துல டீட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த டீட்டாக்கு நேர் ஆப்போசிட் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து ஆப்போசிட் சைடு. சரியா? இதுக்கு பேர் ஆப்போசிட் சைடு. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து ஹைபாட்னியஸ். ஸோ டீட்டாக்கு பக்கத்தில், அதாவது மிச்சம் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் அட்ஜசன்ட் சைடு. சரியா? அவ்வளோதான் இது. ஸோ இதில் நம்மளுக்கு மொத்தம் 3 ஃபார்முலா நம்ம சொல்லியிருப்பாங்க. என்னென்னா சைன் டீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியஸ், ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ் டீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த இருக்குது ஆப்போசிட் சைடையும் ஹைபாட்னியஸை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு சைன் டீட்டா கிடைக்கும். அட்ஜசன்ட் சைடையும் ஹைபாட்னியஸை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு காஸ் டீட்டா கிடைக்கும். அப்புறம் டேன் டீட்டாக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அதாவது இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் சைன் பை காஸ், அப்போ ஹைபாட்னியஸ் கேன்சல் ஆயிரும். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ புக்கில் என்ன ஒரு மரத்தோடைய ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்து ஹெச்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறோங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம ஈஸியாக அதை மெஷர் பண்ணிடலாம் தானே. ஓகேவா? ஒரு டேப் இருந்தால் கூட நம்ம அதை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸை எக்ஸ். ஸோ இங்கே வந்து 2 டேட்டா தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்றுனா இங்கே டீட்டா எடுத்துக்கிறோம், இங்கே தான் நின்று இதோடைய இதை பார்க்குறோம். ஸோ 3 டேட்டா இருக்குது. ஒன்று வந்து ஆங்கிள் டீட்டா இருக்குது, இன்னொன்று வந்து நம்ம இதை கண்டுபிடிக்கணும் ஹைட்டு, இன்னொன்று நம்மளுக்கு தெரிஞ்சது எக்ஸு. அப்போ எக்ஸு தெரியும், டீட்டா தெரியும், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். சரியா? இப்போ இதை விட்டுருங்க. இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த 2 தானே. ஸோ அப்போ இது பேர் என்ன, டீட்டாக்கு நேர் ஆப்போசிட் உள்ளது ஆப்போசிட் சைடு, டீட்டாக்கு பக்கத்தில் உள்ளது அட்ஜசன்ட் சைடு. இந்த இடத்துல வந்து 90 டிகிரி இருக்கும். சரியா? இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குன்னா இது கண்டிப்பாக ஹைபாட்னியஸ். இது நம்மளுக்கு இல்லை. அப்போ ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் இருக்கிறது இது டேன் டீட்டா. அவ்வளோதான். இந்த டேன் டீட்டாவை யூஸ் பண்ணி நம்ம இதோடைய ஹைட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், ஹெச் பை எக்ஸ். ஓகேவா? சரி. இப்போ எனக்கு ஹைட்டு தான் வேணும் அப்படின்னா இந்த ஹெச்சை அங்கேயே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும், மல்டிப்ளை ஆயிரும், எக்ஸ் டேன் டீட்டா. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். எக்ஸு நம்மளுக்கு தெரியும், நோன் வேல்யூ. டீட்டாவும் நம்மளுக்கு தெரியும். டேன் டீட்டாவுக்கு பதிலாக அந்த வேல்யூ அப்ளை பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ பண்ணி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆஃப் இந்த ட்ரீ கிடச்சிரும். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து இதிலே பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் த டாப் ஆஃப் எ ட்ரீ இஸ் சீன் டு ஹேவ் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. ஸோ இதே டயக்ராம் தான், இந்த நம்ம இங்கே போட்டோம்ல இதே டிகிரி தான், இதே மாதிரி தான். இந்த இடத்துல டீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல டீட்டாக்கு பதிலாக இங்கே எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ டீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி போட்டுக்கிறேன். சரியா? 60 டிகிரி இங்கே. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ட்ரீ அண்ட் எ பாயிண்ட் இஸ் 50 மீட்டர். இந்த ட்ரீலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோவா, 50 மீட்டர். கால்குலேட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. இதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார்முலா. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேன் டீட்டாவா, எக்ஸ் டேன் டீட்டா அப்படி கண்டுபிடிச்சிருந்தோமா. ஓகே. அப்போது எக்ஸ் இங்கே எவ்வளோ, 50, டேன் டீட்டா, டீட்டா எவ்வளோ 30, சாரி 60, 60.
அப்போது 50 அப்படியே வச்சுக்கோங்க. tan 60யோட வேல்யூ வந்து √3. அந்த டேபிள் காலமில் பார்த்தீங்கன்னா tan 60 வந்து √3ன்னு இருக்கும். அப்போது 50 இன்ட்டு √3யோட வேல்யூ வந்து 1.732. ஸோ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10 பேலன்ஸ் 1, 5 3s are 15 + 1 16 பேலன்ஸ் 1, 5 7s are 35, 36க்கு 6 பேலன்ஸ் 3, 5 into 1 5, 5 + 3 8, இந்த 0க்கும் போட்டுருங்க. 3 அப்போ என்ன கிடைக்குதுன்னா இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கணும். அப்போது 86.6 மீட்டர் அப்படின்னு கிடைக்கிது நம்மளுக்கு. ஸோ இதான் இந்த ட்ரீயோடைய ஹைட்டு. அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம பேரலாக்ஸ் மெத்தடில் எர்த்துக்கும் மூணுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம்.